லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்னை அனுப்பினார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று கூறுகிறார். அந்த பகுதியை இயேசு கிறிஸ்து எடுத்து வாசிக்கும் போது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்னை அனுப்பினார். சங்கீதம் 147 சங்கீதக்காரன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லுகிறதை காண்கிறோம். மேலும் சங்கீதம் 94:19 என் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தர் என்னை நம்ப பண்ணின வசனம் என் காயங்களை கட்டுமாம், குணமாக்குமாம், ஆறுதல் படுத்துமாம். சங்கீதம் 119, 49, 50 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உன்னை நம்ப பண்ணியிருந்தால், அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் வரும்போது அந்த வசனம் ஆறுதல் கொடுக்குமாம். இரண்டாவது, தீர்க்க தரிசனம் ஒரு மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் கொடுக்குமாம். 1 கொரிந்தியர் 14:3 ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:11 வாசிக்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறாராம். ஏசாயா 50:4. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம் காயங்களை கட்டும், குணமாக்கும், ஆறுதல் படுத்தும். மூன்றாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற இடம் அல்லது ஐக்கியம் நமக்கு ஆறுதல் கொடுக்குமாம். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 5-6 வசனங்கள். பவுல் போராட்டங்களோடும் பயங்களோடும் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது தீத்துவும் மற்றவர்கள் கூடியிருந்த ஐக்கியம் பவுலுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்தது என்று கூறுகிறார். நான்காவதாக, தேவனுடைய மனுஷர்கள் நம்மை தேடி வரும்போதும் அல்லது அவர்கள் தொலைபேசியில் நம்மோடு பேசும்போதும் அவர்கள் நமக்கு ஆறுதல் செய்கிறார்கள் என்று எபேசியர் 6:21-22 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய அன்பு நம்மை இவ்விதமாக ஆற்றுகிறது, தேற்றுகிறது. கவலைப்படாதிருங்கள். நம்முடைய காயங்களை கட்டவும், குணமாக்கவும், ஆறுதல் படுத்தவும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபம். கர்த்தாவே, உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். ஆமென்.